விநாயகரின் அருள் கிடைக்க நம்ம ஒவ்வொருத்தலையுமே முதல்வன் அவர் தான், உலகத்துக்கு முதல்வன் அவர் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பழக்கதையிலையும் கூட என்ன பண்ணுறாரு, முருகன் சுற்றிட்டு வரக்குள்ளே இவர் சுற்றி பழத்தை வாங்குறார். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் பெற்றவர் முதல்வன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த முதல்வனை வழிபடக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டேன், திருவண்ணாமலையில் வன்னி மரத்து பிள்ளையார் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் உண்டு. உள்ள நுழையிற இடத்துல இந்த உள்ள இப்போ கடற்கொள்ள கோயிலுக்குள்ளே பூவெல்லாம் கட்டிகிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே அந்த சந்தில் வன்னி மரத்து பிள்ளையார்னு ஒன்று இருக்குது. அந்த வன்னி மரத்து பிள்ளையாருக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு தீபங்கள் வச்சு அங்கே உட்காந்துக்கலாம். எப்போ நீங்கள் போகிறீங்களோ அப்போ பண்ணிக்கலாம். பர்டிகுலர் நாளெல்லாம் கணக்கு கிடையாது. எந்த நாள் வேணாலும் தெய்வத்தை வழிபடலாம். வன்னி மரத்து பிள்ளையாரை போய் வழிபட்டுட்டு, எனக்கு இப்படி ஏதாவது என்னென்னு உங்களுக்கு கேட்குறீங்களா, சித்தர்கள் அருள் வேணுமா, தெய்வங்களுடைய அருள் கடாட்சம் வேணுமா, உங்களுக்கு என்னென்ன வேணுமா அந்த இடத்துல கேட்டிங்கன்னா அல்லல்லாம் குடியாத அற்புத பொக்கிஷங்களை தருவோம். ஏன்னா விநாயகர் இல்லாமல் எந்த பூஜையும் சக்ஸஸ் ஆகாது. ஒரு உலகத்தில் செய்யக்கூடிய பூஜையெல்லாம் விநாயகர் வச்சு தான். இப்போ நீங்கள் எந்த இடமா இருந்தாலும் விநாயகர் கோயில் இருக்குது இல்லைங்களா, அப்போ விநாயகர் கோயில் இல்லாமல், விநாயகரோட அருள் இல்லாமல் எந்த காரியம் நடக்காது. ஸோ விநாயகரை வழிபடுறதுக்கு, விநாயகருடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கிறதுக்கு அற்புதமான தெய்வம் அப்படிங்கிறது திருவண்ணாமலையில் உள்ள வன்னி மரத்து பிள்ளையார். வன்னி மரத்து பிள்ளையாரை வணங்குங்கள், வாழ்வில் வெற்றி பெறுங்கள். பொதுவாக விநாயகர்களில் அந்த என்ன நீங்கள் வேண்டுகோளுக்காக அங்கே போகிறீங்களோ அந்த தெய்வத்துடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கும். இது முடிஞ்ச பிறகு மலையும் ஒரு சுற்றி விடலாம், திருவண்ணாமலையுமே சுற்றி விடலாம். நாள் கிழமை எதுவும் கிடையாது. போயிட்டு வாங்க, நிச்சயம் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும், வெற்றி ஏற்படும், சுகம் ஏற்படும், சந்தோஷம் உண்டாகும், மகிழ்ச்சி மற்றும் குதூகலம் உண்டாகும்.